சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச ஜானி திரைப்படத்துல ஒரு சூப்பரான காட்சி வரும். அந்த படத்துல ஒரு லேடிய புடவை கடை கூட்டிட்டு போவாரு ரஜினிகாந்த் அவர்கள். அங்க உனக்கு பிடிச்ச புடவை எதுன்னு நீ தேர்ந்தெடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாரு. அவங்க இந்த புடவை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் அதை பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அடுத்த ஒரு புடவையை பார்த்துட்டு இது அதை விட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் பேக் பண்ண சொல்லுவாரு. இப்படி தொடர்ந்து ஒரு 5-6 புடவைகளை வந்து ரஜினிகாந்த் வாங்கி பில் பண்ணிடுவாரு. பில் பண்ணி அந்த புடவையை வாங்கிட்டு வெளியே வரும்போது அங்க வந்து ஒரு மாடல் பொம்மை இருக்கும், அதாவது மேனக்வின். அதுக்கு வந்து புடவை ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க. அதை அந்த அந்த லேடி பார்த்துட்டு இந்த எல்லா படவையும் விட இந்த புடவை பெட்டரா இருக்குல்ல அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இங்க பாருங்க, லைஃப்ல எப்பவுமே ஒன்ன விட ஒண்ணு பெட்டரா தான் இருக்கும். நமக்கு இதை விட இன்னும் பெட்டரா வேணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்ப நமக்கானது எது அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்துட்டா அதுபடி நம்ம நிக்கணும். அதுதான் நம்ம லைஃபுக்கும் நமக்கும் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு பின்னாடி ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய சாய்ஸஸ் இருக்கிறது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நல்லதாவே இருந்தாலும் அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து நமக்கான சாய்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு டைமும் எஃபர்ட்டும் தேவைப்படுது. இந்த டைமும் எஃபர்ட்டும் தான் நமக்கான காஸ்ட் ஆஃப் சர்ச் அல்லது சர்ச் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த ஆப்ஷன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு சர்ச் காஸ்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். சர்ச் காஸ்ட் அதிகமாக அதிகமாக நம்மளால நமக்கான ஒரு ரேஷனல் டெசிஷன், பகுத்தறிவான முடிவை நம்மளால எடுக்க முடியாது, இல்ல எடுக்க தடுமாறுவோம். அந்த பர்ஃபெக்ஷனை நோக்கி நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்போம். அப்ப இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம நமக்கான கிரைட்டீரியா என்ன, நமக்கு எது வேணும் எது வேணாம் அப்படிங்கறத டெமார்கேட் பண்ணிட்டு அதுக்கேத்த ஆப்ஷன்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணி மினிமல் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ல எது நமக்கு பெஸ்டா இருக்கும், எது குட் இனஃபா இருக்கும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்றது தான் நம்மள சீக்கிரமா ஒரு நல்ல ஹாப்பியான டெசிஷன் எடுக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் சொல்லுது. ஏன்னா இந்த பாரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் படி நம்ம எப்பவுமே ஒரு முடிவு எடுத்தக்கப்புறம் இதை விட இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்குமோ அப்படின்னு தான் நம்ம மனசு யோசிக்கும். இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதோட ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படிங்கறத பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் சொல்லுது. இததான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜானி திரைப்படத்துல நமக்கு பிரில்லியண்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம்.